இந்த நேரத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஏன் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாய சொந்தங்கள் எந்த ஊரில் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று அந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகள், அதில் மூத்த பொன் திருச்சிச்சேரி என்பது மாணவியை சிவகங்கையில கூட படிக்க வச்சிருக்காங்க. சிவகங்கையில படிச்சு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பையன் 2வது பொண்ணு நல்லா படிச்சு ஒரு விஜயத்துக்கு போகணும்னு சொல்லி போன இடத்துல நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி? மாணவி தற்கொலை பண்ணிவிட்டார். என்னதுக்காண்டி தற்கொலை பண்ணான், என்ன காரணம், ஒரு ரீசன் சொல்லல. பள்ளி கல்லூரி முதல்வரும் கல்லூரி நிர்வாகமும் தெரிவிக்க சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு அக்ரி பிரிவு எடுத்து பிஎஸ்சி படிச்சுட்டு வருது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய சாவுல இது நாள் வரைக்கும் ஒரு உண்மையான தகவலை அங்கிருந்து மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் சரியான ஒரு தகவலை சொல்லலை. நீங்க சொல்லுங்க சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க கண்டிப்பாக முறையில் சொல்ல வைப்போம். அது இந்த தேவையான சமுதாய மக்கள்கிட்ட அது இருக்குன்னு நிரூபிக்க கண்டிப்பாக நாங்க காண்பிப்போம். இங்க கூடியிருக்கிறது வந்து இந்த ஊர் மக்கள் மட்டும் நினைக்கிறாங்க, சுற்று வட்டார கிராம மக்களும் ஒன்று கூடி எங்களுடைய படத்தை வெற்றியை நீங்க தொடர்ந்து எல்லா போராட்டத்தையும் பார்த்துட்டு வராங்க. அதை வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து காவல்துறை அமைதியான முறையில ஜனநாயக ரீதிய முறையில போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த நாட்டில் சுதந்திரமான நாட்டில் ஜனநாயக ரீதியா நம்ம ஊருக்குள்ள போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் காவல்துறை கடுமையாக தீவிரப்படுத்துது. இதை தீவிரப்படுத்துத காவல்துறை இங்க காமிக்கக்கூடிய விஷயத்தை அந்த குற்றவாளிகள் மீது ஏன் காமிக்க மாட்டேங்குது? இந்த கேள்வியை இந்த நேரத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன் எதற்கு அந்த பொண்ணை ஈஸியா காதல் விவகாரத்துல தற்கொலை சொல்லி செய்திய ஊடகங்களுக்கு அவங்களே கொடுத்தாங்க. யாரு? கல்லூரி நிர்வாகம் கொடுத்து அதை வெளியே கொண்டு வருது. நம்ம இந்த ஊர்ல இருக்க அவ்வளவு ஆண்கள் பெண்கள் இந்த ஊரில் இருக்க அவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் இதுக்கான ஒரு உண்மை செய்தி வெளியே வரும். இதை நம்ம ஈஸியா ஒரே நாள்ல பாடியை கொடுத்து அடக்க முடிக்க போயிடுவாங்கன்னு நினைக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறது வந்து தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த ஊரை வந்து எல்லாரும் பேசுவாங்க, பேச வைக்கணும். நம்ம சமீபத்தில் ஒரு ஊர்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு பொண்ணு டேங்க்ல இருந்து இறந்துச்சுனாங்க. அப்புறம் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அந்த பொண்ணு செப்டிக் டேங்க்ல இல்லை, அதுல மர்மம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து அந்த ஊர்ல அந்த பெற்றோர்கள் அந்த ஊர்ல போராட போய் தான் உண்மை வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணு சாவ மர்மம் இருக்குன்னு சொல்லி அது எப்படி கிடைக்கி? அந்த மக்கள் போராட போய் தான் போராடினா தான் உண்மை வெளியே வருது. அதுக்கு பாருங்க, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு ஒரு கொடுமை நடக்குது. அந்த கொடுமையை அவ்வளவு பக்கமும் அவ்வளவு பெருசான் அவ்வளவு கட்சிக்காரருக்கு பெரிய சட்டமன்றத்துல பெரிய ஒரு விவாதம் வைக்கான். ஐயோ இங்க பேசுது, அந்த கட்சி பேசுது, இந்த கட்சி பேசுது. ஆனா தேவையான ஒரு சமுதாயத்துக்கு பாதிப்புன்னா வாய் வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் எதற்குன்னு தெரியல. ஓட்டுக்காகவும் இல்ல இந்த வங்கிக்காகவும் இந்த மக்களை வந்து பயன்படுத்துற சமூகமா நிறைய பேர் வச்சிருக்காங்க. இதை நம்ம மாற்றணும். வருகின்ற தேர்தலையும் வருகின்ற இதுல நம்மளுடைய ஒற்றுமை பலத்தை